எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் மஞ்சள் தோசையும் மாசி சம்பலும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்போவும் சாப்பிட்றதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாசி சம்பல் செய்கிறதுக்கு மாசியை கட் பண்ணிக்கிடலாம். மாசி இப்படி தாங்க கட்ட மாதிரி இருக்கும். நான் நம்ம சேனலில் நிறைய மாசி வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் மாசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நம்ம மாசி இந்த மாதிரி மொத்தமாக உடச்சி வச்சுட்டோன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இது மீனில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இதை மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக உரலை வச்சு இடித்து எடுத்துக்கிட்டோம். இதை இப்படி யூஸ் பண்ண முடியாது, திரும்ப நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணணும். இப்போ சம்பல் செய்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் உரலில் தான் இடித்து காமிக்க போகிறேன். இதுக்கு உரல் எடுத்துகிட்டு இதில் ஒரு சுட்ட வரமிளகாயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை இடிச்சிக்கிடலாம். இதில் நம்ம சுட்ட வரமிளகாய் சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும். அடுத்து நம்ம உடச்சி வச்சிருக்கிற மாசிலேருந்து 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். கட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாசியை நம்ம உலக்கையை வச்சு இடித்து எடுத்துக்கலாம், இல்லைனா பாக்கு வெட்டியை வச்சு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மாசி நல்ல பவுடர் ஆகிற வரைக்கும் இதை இடிச்சிக்கிறேன். நம்ம பொதுவாக மாசியை மிக்சியில் தான் அரைப்போம். பட் அதை விட இந்த மாதிரி உரல்லையோ இல்லைன்னா அம்மிலையோ அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மிக்சியிலண்டா டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், மாசி எந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் துருவி வச்சிருக்கிற ஒரு மூடி தேங்காயை சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தேங்காவை கட் பண்ணி சேர்ப்போம். பட் இந்த மாதிரி அரைக்கும் போது துருவி சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்காவை துருவி சேர்த்ததுனால இது ரொம்ப நேரம் இடிக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் இடிச்சிட்டு அடுத்து இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து இடிச்சிக்கிடலாம். நீங்கள் உரலில் இடிக்கும்போது இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் 7-8 சின்ன வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து மாசியை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காரத்துக்காக நம்ம ஆல்ரெடி வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பட் மாசி பொடி பண்ணும்போது நம்ம 2 மிளகாயும் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா இடிஞ்சு மாசி கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாசி சம்பல் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அடுப்பு இல்லாமல் டக்குன்னு சமைக்கணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுருவோம். சைடிஷ் இல்லாத நேரத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாசி சம்பல் இடியப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷன். சுடு சோத்தில் மாசி சம்பல் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மியில் தான் மாசி அரைப்பாங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டாக மாசி கொஞ்சம் அம்மியில் ஒட்டிகிட்டு இருக்கும். அது கூட ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாசி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மஞ்சள் தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ மைதா மாவும் 1/4 கிலோ கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். இது கூட கட் பண்ண 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், 1/2 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பால் பத்தாது. ஸோ இதை தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கிறேன். எங்கள் ஊரில் பொதுவாக தனி மைதா மாவில் செய்வாங்க. பட் இன்றைக்கி நான் மைதா மாவு அண்ட் கோதுமை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போது கரைச்சி எடுத்த மாவை நம்ம தோசைக்கல்ல ஊற்றிக்கிடலாம். இந்த தோசையை நம்ம தனி மைதா தனி கோதுமையிலையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாவில் நம்ம சின்ன வெங்காயம், தேங்காய் பால், சோம்புத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். ஆயில் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. ஸோ பேனில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துட்டா நல்ல மொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி தோசை சுடும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னாலும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த தோசை ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ, முருகலாக வேணும்னா முருகலாக எடுத்துக்கலாம், சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக எடுத்துக்கலாம். முருகலாக வேணும்னா நீங்கள் 2 சைடுமே நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மஞ்சள் தோசைக்கு மீனானோ கறியானோ இல்லைன்னா இந்த மாதிரி மாசி சம்பல் வச்சு சாப்பிடுவோம். அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் 2 பேன் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த தோசையாக இருந்தாலும் அது சுட சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஆறி போய் சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. இது நம்ம உளுந்து தோசை மாதிரி குயிக்காக செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் 2 பேன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். இது சுட காலி ஆகிடும். தோசையை சுட்ட உடனே சாப்பிட்டணும். அது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோன்னா சோந்த மாதிரி ஆகிடும். தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஆயிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மஞ்சள் தோசைக்கு கொத்துக்கறி காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரியும் செய்வோம், மஞ்சள் தோசையும் மட்டன் கொத்துக்கறியும். இப்போ இந்த தோசையும் 2 சைடு திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பொதுவாக எல்லோரும் மைதா மாவு கோதுமை மாவு வச்சு நார்மல் தோசை செய்வாங்க, மஞ்சள் தூள் சேர்க்காம. ஸோ அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் வெங்காயம்லாம் சேர்க்க தேவையில்லை.
பட் இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல். இந்த பாரம்பரிய மஞ்சள் தோசை வந்து இப்போ உள்ள கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே நம்ம முட்டை ஊற்றி முட்டை மஞ்சள் தோசையும் செய்யலாம். இந்த தோசையோட ஹைலைட்டே இந்த மஞ்சள் கலர் தான். இதே மாதிரி எங்கள் ஊரில் மஞ்சள் ஆப்பமும் செய்வோம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தான் கொண்டு போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை ரொம்ப முருகலாக வேணுச்சுன்னா பேன்லேயே கொஞ்சம் நேரம் போட்டு எடுங்க. இல்லை நான் சாஃப்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டா நீங்கள் எடுத்துடலாம். இப்போது மஞ்சள் தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஸ்பெஷல் மஞ்சள் தோசையும் மாசி சம்பலும். இந்த மாசியில் சேர்த்துருக்கிற வெங்காயம் முழுசாக தெரியணும். நம்ம மாசியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எங்கள் ஊரில் மார்னிங் டிஃபன் இல்லைனா நைட்டு டின்னருக்கு செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவான இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.